ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி நூடுல்ஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 4 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சப்பாத்தியை ரோல் பண்ணிவிட்டு சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட பாதி குடமிளகாவை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் குடமிளகாவும் லைட்டாக வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தியை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப டேஸ்டான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.